2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மயிலு கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி தாங்க நடந்தது இன்னைக்கு. ராஜி மயிலுக்கிட்ட சரவணன் மாமா முகத்தை பார்த்து சொல்லுங்கக்கா, நீங்க மாமா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா உண்மையை சொல்லுங்க. மீனாவும் மாறி மாறி சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கான்னு சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே கோவம் வரும். நிறுத்துமா, 2 பேரும் அந்த பக்கம் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா என்னென்ன கேள்வி கேட்கிறாளுக, நீ அழாத மயில் அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா திரும்பவும் மயிலு கிட்ட, ஏமா உண்மையை சொல்லுமா, நீ என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் மயிலு சரவணனை பார்ப்பாங்க. சரவணனை பார்த்த அடுத்த நொடியே அவங்க மனசுல இருந்து எல்லா உண்மையும் தானா வெளியில வந்துடும். எங்க அம்மா அப்பாவுக்கு வேற வழி இல்லாம வசதி இல்லாத காரணத்தினால 8 பவுன் மட்டும் தங்கம் போட்டாங்க, மற்ற எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு அவங்களே உண்மையை ஒத்துக்குவாங்க. மயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் மயிலோட அம்மா அதையும் சமாளிச்சு, மேடம் நாங்க சொல்றதுதான் உண்மை, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாங்கன்னா, வாயை மூடுமா, அதான் உங்க பொண்ணு புட்டு புட்டு வைக்கிறா என்ன நடந்ததுன்னு, இதுக்கு மேலேயும் உங்களை நம்ப சொல்றீங்களா? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? ஒரு தப்பும் இல்லாத அவங்க மேல இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், நீங்க எல்லாரும் கம்பி என்ன வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி, கண்டிப்பா கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க மேடம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அப்பா தான், ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, இவங்க 2 குடும்பத்திலையும் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு இந்த நகையை இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பாண்டியன் வீட்டுல எல்லாரும் அமைதியா தான் உட்கார்ந்துருப்பாங்க. மீனாவும் ராஜியும் உள்ள வந்ததும் தான் கோமதி ஆரம்பிச்சிடுவாங்க. மீனாவை பார்த்து, ஏமா 2வது பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ மூத்த மருமகங்கிறதுனால நீ சொல்றபடிதான் இந்த வீட்டுல எல்லாருமே நடக்கணுமா? முதல்ல ராஜி டியூஷனுக்கு போன விஷயத்த நீ மறைச்ச, அடுத்து சுகன்யா அரசு விஷயத்துல தலையிட்டதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதையும் நீ எங்க கிட்ட மறைச்சிட்ட. இப்போ இந்த நகை விஷயம், இது என்ன உனக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா? இவ்வளவு வேற கூட்டு சேர்த்துக்கிட்ட அப்படின்னு ராஜியை காட்டுவாங்க. ராஜி, அத்தை வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க அதை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி, இப்ப வந்துருச்சுல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நல்ல வேலையா முதல்ல அவ வாயிலிருந்து உண்மையை சொல்லியிருக்கா, இல்லைன்னா நம்ம குடும்பம் மொத்தமும் கம்பி என்ன வேண்டியிருக்கும், 80 பவுன் நகைக்கு நம்ம எங்க போறது அப்படிம்பாங்க கோமதி. அத்தை நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு மீனா ஆரம்பிப்பாங்க. உடனே செந்தில், என்ன புரிஞ்சுக்கோங்க, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் மீனா, நீ எல்லா விஷயத்தையும் முதலையே வீட்டில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிடா அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. அதுக்குள்ள கதிரோ சரவணனோ ரூம்குள்ள இருப்பாங்க. கதிர் வேகமா வெளியில எந்திரிச்சு வந்து ராஜிக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. நீ பேசாம இருடா, வந்துட்டான் பொண்டாட்டிக்கும் அன்னிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்திடுவாங்க. அங்க குழலி வருவாங்க. நான் மூத்த பொண்ணு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, என்னை அப்படியே மறந்துட்டீங்கல்ல, இவ்வளோ பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் என்ன சொல்வார்னா, இல்லம்மா உன்னையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன வரதட்சணையா கேட்டோம் அவங்க கிட்ட, அவங்களா தானே உங்க பொண்ணை விட ஜாஸ்தியா நகை போடுறோன்னு சொன்னாங்க, அத்தனையும் கவரிங். அவ இந்த கவரிங் நகையை வச்சுக்கிட்டு தானடி இந்த வீட்டில் அந்த ஆட்டம் ஆடி இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் அத்தை என் நகையை தரட்டுமா, அதை வச்சுக்கிறீங்களா, அதை அடகு கடையில் வச்சுக்கிறீங்களா, இந்த நகையெல்லாம் கொண்டு போயிருந்தா நான்ல மாட்டியிருப்பேன், நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மயிலு வீட்டில் மயில அவங்க அம்மா பயங்கரமா திட்டுவாங்க. கூறு கெட்டவ 80 பவுன் நகையும் தங்கம் தான் நான் சாதிக்கல, அது மாதிரி சொல்ல வேண்டியது தானே, நீ உண்மையை சொன்ன உடனே அப்படியே வந்து உன்னைய கூட்டிட்டு போயிட்டாங்களா, நீ வீட்டில் டைவர்ஸை வாங்கிட்டு உட்காரு, உன் தங்கச்சிக்கு நீ வாழா வெட்டியா உட்காந்துருந்தா அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச லட்சணம் தான் அக்கா இங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள விடாம மயில திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவையும் திட்டுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு பாக்கியம், நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு நேரம் தான் திட்டுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மயிலோட அம்மா அவங்க அப்பாவை பார்த்து, நீ வாழ்க்கை எந்த வேலைக்கும் போகாம ரெஸ்ட் எடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த 2 பிள்ளைகளும் இப்படி நிக்குது, வெளியில போ மயிலு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, உன்னைய பாத்துக்க என்னால முடியாது, வெளியில போ, அந்த வீட்டுக்கே போ, உத்தமன் பேசுனேல அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு அவளை வெளியில அனுப்பிச்சு விடுவாங்க. எல்லாரும் சுத்திலும் வேடிக்கை பார்ப்பாங்க. வேற மயிலோட அப்பா தான், நான் பாத்துக்கிறேன் பாக்கியம், அவளை வேற எங்க போவா, நம்ம தானே பார்த்தாகணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. அவங்க 3 பேரும் உள்ள போனதும் பாக்கியம் திண்ணையில உட்காந்து, இவளுக்கெல்லாம் ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டேன் நான், இப்படி இருக்கிற ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்து நிக்கிறா, என்னதான் செய்ய போறாளோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்களோ தெரியல.
மயிலு உண்மையை சொன்னதுனால கண்டிப்பா சரவணன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பாவது மயிலுக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மயிலோட பிரச்சனை வந்ததுனால தான் இப்ப 2 குடும்பமும் சேரவே சேராதுன்னு இருந்த 2 குடும்பமும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பாக்கியம் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இந்த 2 குடும்பமும் இன்னமும் முட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.